எங்க ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா மர்க்கா சொல்லு. அப்படிதான். பாண்டி ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து பொத்தி மாடியில் உட்கார வச்சிருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டேலா பார்க் தாங்க. ஸோ இந்த பார்க்கில் என்னென்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பெட்ஸு, அதுதாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. இந்த எங்களுக்கு இந்த பார்க் தீம் பார்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடில் இருக்குது. ஏற்காடு ஏற்கலாம் தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கண்டிப்பாக இந்த பிளேஸை மறக்காதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பாருங்க, வாங்க ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் ஜிஸ்டாக் மக்களே. நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டே தான் பார்க்குங்க. இது ஒரு ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரன்ஸும் அது லைக் ஃபாரஸ்ட் தீமில் இருக்குது. உள்ளே போனே ஒரு டனல் செட்டப்பில், ஒரு கேவ் செட்டப்பில் ஒரு அக்வாரியம்ங்க. ஸோ கிளாஸ் அக்வாரியம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சீ வாட்டர் ஃபிஷ்ஷஸ். ஸோ உங்களுக்கு அப்படியே லைவாகவே இருக்கும். ஸோ பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கடுத்து தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு செட்டப்பு. ஸோ அதில் ஃபுல்லாக கோய் ஃபிஷஸ், கலர் கலர் மீன் சொல்லுவாங்க, கோய் ஃபிஷஸ் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியான் ஃபிஷ்ஷஸ், விடோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இங்கே ஃபுட்டு வந்து லைக் போடுறாங்க, பார்த்தோன்னே எல்லாமே அடிச்சுக்குதுங்க சாப்பாடுக்கு. இப்போ நம்ம போய் கோய் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ண போதும். ஸோ இப்போ நான் ஃபுட்டு போட போதேன், என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஃபுட்டு போட்ட அடுத்த செகண்டே எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ்ஷு. ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பபுள் ஃபிஷ்ஷு, அதாவது தொட்டோனே பஃபர் ஃபிஷ்ஷுங்க. நம்ம ஆஸ்கர் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் ஃபீட் பண்ண போதும். ஃபுல்லாகவே லிவருங்க அது. ஸோ சிக்கன் லிவர் தான். ஸோ கொடுக்கும் போதே நல்லா அடித்து சாப்பிடுவாங்க எல்லா பசங்க. பார்க்கும் போதே நல்லா இருக்கு மீன் சாப்பிட்றதெல்லாம். இங்கே என்னது பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே வந்து குட்டி லாப்ஸ்டருங்க. இதுக்குள்ளே என்னவோ இதுக்கு, ஆனால் என்ன இருக்குதான்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னங்க அது, கோழியாது, இவ்வளோ குட்டியாக இருக்குது. கோழி குஞ்சுன்னு நினைக்கிறேங்க. இதுங்க ஜூம் போட்டு கிட்ட வச்சு பார்ப்போம். நான் இது கோழி குஞ்சு இல்லைங்க, இது நம்ம காடையோட குட்டி. காடைங்க சைஸோட குட்டியாக இருக்குது. என்ன கோழி இது, வித்தியாசமாக இருக்குது. காடை குட்டின்னு நினைக்கிறேன்.
எதுவுமே காணுங்க. இதுக்குள்ளே இருக்குமா? இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்குங்க. என்னன்னு பார்க்குறீங்க? இது வந்து crocodile lizardன்னு சொல்லுவாங்க அது. ஸோ முதல்ல மாதிரியே இருக்கும் இது பார்க்கவே. இது வந்து முட்டை போகிற ஸ்டேஜில் இருக்கான். ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தூக்கி தான் காட்ட முடியும், அதை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுருவோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே தூங்கட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோழி செஷன் தான். ஃபுல்லாகவே வெரைட்டியாக கோழி இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. என்ன கோழின்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கோழி, கம்மா கோழின்னு சொல்லிட்டு, அதாவது இருக்கிற கோழி வெரைட்டிஸில் இதுதான் பெரிய கோழி. நீங்கள் பார்த்தீங்கன்னா முயல் செஷன் ஃபுல்லாக ராபிட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போய் ஜாலியாக விளையாடலாம், ஃபீட் பண்ணலாம், விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அங்கோதா வந்து ஒரு ராபிட் வெரைட்டியில் ஒரு இருக்கிறதுலே பெரிய ராபிட்டுங்க இது. ஸோ ஃபுல்லாக ஃபர்தாக இருக்கும். ஸோ குளிர் பிரதேசம்லாம் மெயினாக இருக்கும் போல், அதனால் எவ்வளோ முடி இருக்குது. பாருங்களேன், எட்டி பார்க்குறாங்க. யார்டா அது வீடியோ எடுக்க? அடி போடாடி. உள்ள விட்டா சண்டை வருவான் போல என்கிட்ட. ஜாலியாக இருக்குங்க. வந்தால் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ மட்டும் மிஸ் பண்ண இந்த பையனை. வந்தால் நின்றுப்பான். யார்டா அதுன்னு. லைக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ்னால் இது மட்டும்தாங்க எனக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம்.